வணக்கம் நேயர்களே, நான் பழனி முருகன். நாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். என்னன்னா, இந்தியாவுல 2 வகையான வங்கிகள் செயல்பட்டு வருது. அதாவது பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள்னு 2 வகை இருக்கு. இந்த 2 வகையின் கீழ வந்து பல்வேறு வகையான வங்கிகள் வந்து செயல்பட்டு வருது. இந்த வங்கிகள்ல பொதுமக்கள் எல்லோரும் வந்து இதில வந்து ஒரு கணக்கு தொடங்கி அதில வந்து தன்னுடைய பணத்த வந்து சேமிச்சு வைப்பாங்க. இந்த சேமிச்சு வைக்கும்போது, ஒவ்வொரு வாடிக்கையாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து மினிமம் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மெயின்டெயின் பண்ணாததுனால ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அபராதமா வந்து விதிப்பாங்க. அது வந்து மாசம் ஒவ்வொரு சில வங்கிகள் ஏற்ற மாரி இப்ப அந்த அபராத தொகை வந்து மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல காலாண்டுக்கு ஒரு முறையோ வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்டேருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுல வந்து அபராதமா விதிப்பாங்க. இப்ப இந்த ஃபோட்டோவ பாருங்க. இந்த ஃபோட்டோல வந்து எந்தெந்த வங்கி எத்தன மாசத்துக்கு ஒரு முறை வந்து எவ்வளோ அமௌண்ட் அபராதமா வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாதனால எவ்வளோ தொகை வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோல வந்து இருக்கும். இந்த தகவல் வந்து அதில இருக்கும். இப்ப இதில என்ன கன்டென்ட்னா, அதாவது கடந்த ஆண்டுல பார்த்தீங்கன்னா, 13 பொதுத்துறை வங்கிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த ஆண்டு தகவல் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ ரூ. 8,495 கோடி வந்து இந்த அபராதத்தில மட்டுமே வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்தந்த அ வங்கி இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த வங்கியுடைய நிகர லாபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தவிர்த்து இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுனால அபராதமா விதிச்சு பெறப்பட்ட தொகை மட்டும் இத்தனை கோடின்னு சொல்றாங்க. இது இல்லாம இன்னும் நிகர அந்த தொகை இருக்கு. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த த தொகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வந்து எடுத்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த தகவல்ல. இந்த தகவலின்படி அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் வங்கி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரூ. 1537 கோடி வந்து கடந்த ஆண்டு வந்து வசூலிச்சு இருக்கிறதாகவும், இந்தியன் வங்கி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரூ. 1466 கோடி பேங்க் ஆஃப் பரோடா என்ற வங்கி பார்த்தீங்கன்னா, ரூ. 1250 கோடி வந்து வசூலிச்சு இருக்கிறதாக அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில வந்து சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சமா பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 19,75,00,000 வந்து வசூலிச்சு இருக்கிறதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. இந்த பணம் எல்லாமே பணக்காரங்கிட்ட இருந்தோ, இல்ல தொழிலதிபர்கிட்ட வந்து வசூல் பண்ணல. சாமானிய மக்கள்கிட்ட இருந்தா வந்து அதாவது நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருந்தா ஏழ்மையான மக்கள்கிட்ட இருந்தா விவசாயிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பணம் வந்து சேமிக்கிறதுக்காக அக்கவுண்ட்ல போட்டு, அது திரும்பி அவங்களுடைய செலவுக்காக எடுக்கிறதுனால மினிமம் பேலன்ஸ் என்ற ஒரு முறை வந்து அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியாது. இதனால அவங்களுடைய பணத்த தான் வந்து இந்த அபராத தொகைய வந்து இவ்வளோ பணங்கள் வந்து இந்த பொதுத்துறை வங்கிகள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த தகவல வந்தது பிறகு, இது பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ள ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்து பேசும் பொருளா தான் மாறியிருக்கு. இந்த தகவலுக்கு பிறகு இந்த மத்திய நிதி அமைச்சகத்தில் நடந்த கூட்டத்தில வந்து சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இது போன்ற விமர்சனங்களால பொதுத்துறை வங்கிகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுனால விதிக்கப்படுகிற இந்த அபராதத்த வந்து நீக்கப் போவதாகவும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கைவிடப் போவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து தனியார் வங்கிகள்ல வந்து இந்த பிக்ஸ்டு டெபாசிட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சம்பள கணக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, சம்பள அக்கவுண்ட் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அக்கவுண்ட்டுக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் என்ற ஒரு முறை வந்து அவங்களுக்கு கிடையாது. இதன் அடிப்படையில வந்து பெரும்பாலும் பொதுமக்கள் வந்து இப்ப தனியார் வங்கிகள தேடி வந்து போறதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதேபோல இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுனால இந்த அபராத தொகை விதிக்கிறாங்கல்ல, இந்த தொகைய வந்து ஏற்கனவே நீக்கி இருக்கிறதா வந்து சில வங்கிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த வங்கினா, கனரா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, இந்தியன் வங்கி, அதோட பேங்க் ஆஃப் பரோடா என்ற வங்கியும் வந்து இந்த அபராத தொகையை வந்து நீக்கி விட்டதா வந்து தகவல் வெளியா இருக்கு. இது நீக்கினதுனால வேற ஒரு வகையில் வந்து சம்பாதிக்க திட்டமிடுதலாகவும் தகவல் வந்து வெளியா இருக்கு. அது எந்த வகைனா, டெபிட் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு மூலமா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேல நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சேவை கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இதன் மூலியமா வந்து வருவாய் ஈட்டுவதாக வந்து தகவலும் வந்து ஈட்ட திட்டமுள்ளதாக வந்து தகவலும் வெளியாயிருக்கு. அதோட இந்த பாரத் ஸ்டேட் வங்கி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 2020ல இருந்து இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாததுனால அபராத தொகை வந்து விதிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த முறை வந்து 2020லயே வந்து நீக்கி விட்டதா வந்து அவங்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களே, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.